ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் ஆடட் மிடில், அதாவது ஒரு பொசிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பொசிஷனில் அந்த நோடை எப்படி போய்ட்டு இன்சர்ட் பண்ணுறது, அந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சிங்கிள் லிங்க் லிஸ்ட் பேசிக்ஸ், அதாவது 3 வீடியோ எடுத்திருப்பேன். பேசிக்ஸ் சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறமா வந்து ஆடட் பிகினிங், ஆடட் எண்ட், அந்த கான்செப்ட் பார்த்துட்டு அந்த லாஜிக் தான் இதுலேயும் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் சேஞ்சஸ் தான், ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆடட் பிகினிங், ஆடட் எண்ட், அந்த கான்செப்டில் வந்து நம்ம ஆடட் பிகினிங்னா வந்து நோடை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அதுவே வந்து ஆடட் எண்ட்னா வந்து நோடை வந்து லாஸ்ட்டில் கடைசியில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பொசிஷனுங்கிற வேரியபிளும் தேவையில்லை. பட் இதில் மிடில், அதாவது எந்த மிடிலுங்கிறதுனால இப்போ ஒரு 5 நோடு இருக்குன்னா 3வது பொசிஷனில் போய்ட்டு ஆட் பண்ணால் அந்த 3வது பொசிஷனுங்கிறது யார் தராங்க? யூஸர் தராங்கல்ல. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து லோக்கலாக வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் தான், அந்த லோக்கல் வேரியபிளை வச்சுட்டு அந்த இடத்துல கிரியேட் பண்ணுற நோடை போய்ட்டு இன்சர்ட் பண்ணணும், ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். அது எப்படி வந்து லாஜிக் எழுதுறது, ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு நோடு, இது ஹெட்டு, ஓகேங்களா? ஆட் அட் எண்ட் அந்த கான்செப்டில் 10, 20, 30 இது லிங்காக இருக்குன்னா 1000 அட்ரஸ், இது 2000 அட்ரஸ், இது 3000 அட்ரஸ்னால் இதனோட அட்ரஸ் இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும், கரெக்டாக? இதுக்கு அப்புறமா எந்த நோடும் இல்லை. ஸோ 0 சொல்லிட்டு இருக்கும். இது மாதிரி இருந்தால் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் இப்படி இருக்கும். ஸோ இப்படி லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? இப்போது இன்னொரு டேட்டா எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து நோடை வந்து கிரியேட் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் மூலியமாக, அதுக்கு எப்படி மெமரியை வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தது தான். ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 20 டேட்டா ஃபீல்டில் வந்து 22, நம்ம வந்து டேட்டா ஃபீல்டில் ஐடி கார்டு மட்டும் தான் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து 22ன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் 4000 வச்சுக்கிறேன். இப்போது இந்த 22ங்கிறது யூசர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது தேர்ட் பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு தேர்ட் பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா தேர்ட் பொசிஷனாக இதில் எது? இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் பொசிஷன்னா இப்போ இந்த 30ங்கிறதுக்கு பதிலாக இந்த 22 இருக்குல்ல. ஸோ அது அந்த இடத்துக்கு போய் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 30ங்கிறது அதுக்கு நெக்ஸ்ட்டு வர மாதிரி, அதாவது ஸோ இது போல் இப்போ இதை வந்து லிங்க் கிரியேட் பண்ண என்ன பண்ணணும்? இது போல் லிங்க் கிரியேட் பண்ணோம். இதுக்கு நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து இதனோட அட்ரஸாக இருக்கணும், கரெக்டாக? இதனோட அட்ரஸ் இங்கே இருந்தால் தான் இதுக்கு லிங்க் கிரியேட் ஆகிருக்கும். அதே போல் இது 4000 சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து 20ல் இருக்கணும், புரியுதா? அப்போ தான் அதுக்கும் இதுக்கும் லிங்க் கிரியேட் ஆகிருக்கும். இதனோட அட்ரஸ் வந்து 2000, இது இங்கே இருக்கணும், ஓகேவா? ஸோ இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து 22ங்கிறது இப்போ நம்ம தேர்ட் பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தத்தை தருது, கரெக்டாக? இப்போது இதுக்கான லாஜிக் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். இது மாதிரி ஒரு இன்சர்ட் பண்ணோம், ஆடட் பிகினிங், ஆடட் எண்ட், எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து void added given position, ஓகேங்களா? இது மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்துருவேன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் கீழே எழுதுறதுனால ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் கீழே void added given பொசிஷன் சொல்லி எழுதிட்டு, இது வந்து ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே மெயின் ஃபங்க்ஷன் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுதும்போது சொல்லலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதில் சொன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இது மாதிரி எழுதிட்டு இப்போது இதுக்குள்ளே தான் இந்த நடுவில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான லாஜிக்கை வந்து எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு நோடை வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா யூசர்கிட்ட ஒரு நோடை ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்கி அந்த நோடை தான் வந்து எந்த பொசிஷனில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நோடு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார் நோடு இது மாதிரி கொடுத்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த நோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து ஸ்ட்ரக்சர் அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அளவுக்கு வந்து நோடு மெமரி வந்து கிரியேட் பண்ணணும். டைப் காஸ்ட் மேலாக், இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் பார்த்தா ஈஸியாக புரியும். அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளுக்கான சைஸ் ஸ்ட்ரக்ட் இஎம்பி இடம் இல்லாதனால இங்கே எழுதிக்கிறேன். இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் ப்ரோக்ராமில் காட்டுவோம்ல, அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா எப்போவுமே வந்து அந்த ஐடி அந்த ஃபீல்டில் வந்து எந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணுறது,
என்டர் த டேட்டா. ஓகேவா? ஸ்கேனஃப் மூலியமாக இப்போ யூசர் ஐட்டேருந்து வாங்குவோம். யூசர் ஐட்டேருந்து எப்படி வாங்கணும்? இப்போ நோடுங்கிறது தானே வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்டு இஎம்பி அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நோட் மூலியமாக அட்ரஸ் ஆஃப் நோடு ஏரோ மார்க் சிம்பிள், ஏன்னா பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, நார்மல் வேரியபிள்னா டாட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரக்சருக்கு, பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏரோ மார்க் சிம்பிள் கொடுத்துட்டு ஐடி. ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் வந்து என்னென்ன வந்து டேட்டாஸ் இருக்குன்னா இங்கே மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் அதனால தான் வந்து உங்களை வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு வர சொல்லி சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து யூசர் வந்து 22 என்டர் பண்ணுறாங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்ட் ஐடி இதில் வந்து 22 சொல்லிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ எதுவுமே இல்லை. இப்போ இந்த 22 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி நோடு இது மாதிரி கிரியேட் பண்ணும்போது 4000 சொல்லிட்டு வெறுமனே ஒரு இது மாதிரி ஒரு அட்ரஸில் வந்து இது மாதிரி ஒரு நோடு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஏன்னா அதில் வந்து டேட்டா ஃபீல்டு லிங்க் ஃபீல்டு சொல்லிட்டு 2 ஃபீல்டு இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. இப்போ நான் டேட்டா ஃபீல்டில் வந்து ஐடி 22 சொல்லி என்டர் பண்ணும்போது இது போல் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா, இப்போது இதை வந்து எங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன்? இந்த நோடுக்கு அடுத்து தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது தெரிஞ்சால் தான் வந்து இந்த பொசிஷன் இங்கே வெறும் இந்த பொசிஷன் 3ங்கிறதுனால இந்த பொசிஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை இப்போ இதுவே வந்து பொசிஷன் 2 சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொசிஷனுக்கு 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இதுதான் பொசிஷன். இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க நோடு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் வந்து அந்த செகண்ட் பொசிஷனில் வந்து அந்த இந்த நோடை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பொசிஷன் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த பொசிஷனுக்கு முன்னாடி இருக்க நோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே மேஜர் ரோல். சரிங்களா? இப்போது யூசர்கிட்ட வந்து அந்த பொசிஷனை வாங்கணும்ல. ஸோ அது என்ன ஒரு ஃபார்மேட்டில் ஒரு இன்ட்டு ஃபார்மேட் தானே. ஸோ இன்ட்டு பொசிஷன் இது மாதிரி நான் லோக்கலாகவே கொடுத்துறேன். எதுக்காக லோக்கலாக கொடுக்குறேன்? பொசிஷனை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, இந்த பொசிஷனுங்கிறது ஆடட் கிவன் பொசிஷன் அந்த கான்செப்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆடட் பிகினிங் ஆடட் என் அதில் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதே போல் பொசிஷனுங்கிறது என்ன, நார்மலாக ஒரு வேரியபிள் ஒரு நம்பரை வந்து அந்த இடத்துல போய்ட்டு ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோமே தவிர அது அப்புறமா வந்து எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது லோக்கலாகவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 22 சொல்லி என்டர் பண்ணிட்டாங்களா? இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும்ல. ஸோ என்டர் பொசிஷன் நான் இங்கே ஷார்ட்டாக எழுதுகிறேன், பட் இதில் கம்ப்யூட்டரில் காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸ்கேன்எஃப்ல %d, அட்ரஸ் ஆஃப் பொசிஷன் இந்த இடத்துல அவங்க பொசிஷன் வந்து 3ன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்க மாதிரி தேர்ட் பொசிஷனில் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட மெயின் ரோல் என்ன? பொசிஷனுக்கு முந்தினோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதானே? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஆடட் எண்டில் வந்து லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு நல் அது வரைக்கும், ஏன்னா வந்து லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டு நல்க்கு வந்து ரீச் ஆச்சுன்னா அதுதான் கடைசி நோடு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நோடை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். பட் இங்கே வந்து அதே மாதிரி கான்செப்ட் தான், பட் பொசிஷனுக்கு முந்தின வேல்யூவாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு இடம் பார்த்தல. ஸோ இதை வந்து கீழே எழுதிக்கிறேன். இப்போ ஹெட்டுங்கிறது இதுதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஹெட்டை வந்து எப்போவுமே எந்த காரணத்தை கொண்டு அதோட வேல்யூவை மாற்றிடாதீங்க. அந்த ஹெட்டோட வேல்யூ வந்து இன்னொரு வேரியபிள் போயிட்டு அசைன் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்ட்ரக்ட் emp ஸ்டார் லாஸ்ட் ஈக்குவல் டு ஹெட் இது போல் நான் கொடுத்துட்டேன்னா இந்த ஹெட்டோட வேல்யூ எதை பாயிண்ட் பண்ணிருக்கோ அதே தான் வந்து லாஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளும் வந்து இப்போ பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்டை வந்து நான் மாற்றும் போது இப்போ மறுபடியும் வந்து ஹெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் நோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். அந்த டேட்டாவை நம்ம மிஸ் பண்ணுறோம்னா அப்புறமா வந்து ஸ்டார்டிங் நோட வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதெல்லாம் ஹெட்டுங்கிறது எப்பவுமே வந்து வேல்யூ சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அதோட வேல்யூவை வந்து இன்னொரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து எது வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஹெட்டுங்கிறது நம்ம கிட்ட இருக்குது. மற்ற வேல்யூ சேஞ்சஸ் பண்ணாலும் ஹெட்டுங்கிறது அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஹெட்டோட வேல்யூ மட்டும் தான் தூக்கி இப்போ லாஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே அதை தான் பாயிண்ட் பண்ணிருக்குமா? இப்போ நான் அந்த பொசிஷனோட -1 அதாவது தேர்ட் பொசிஷன்னா செகண்ட் பொசிஷன் வரைக்கும் மூவ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் லாஜிக் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபார் இன்ட்டு ஐங்கிற வேரியபிள் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணிடல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த லைன்லேயே வந்து இன்ட் ஐங்கிறது இனிஷியலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு தரேன். எதுக்காக 2 தரேன்? எதுக்காக 2 தரீங்க? 1 தரலாமே சொல்லி நினச்சிங்கன்னா 1ங்கிறது இப்போ இங்கே ஆட் பண்ணால் நீங்கள் ஆடட் பிகின் அந்த கான்செப்டே கால் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிடலாம். எதுக்காக வந்து ஆடட் மிடில் அந்த கான்செப்ட், அதாவது ஆடட் கிவன் பொசிஷன் அந்த கான்செப்ட் வந்து கால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் i = 2ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதோட வேல்யூ எது வரைக்கும் ரீச் ஆகணும்? <= பொசிஷன் -1 சொன்னேன் இல்லை, பொசிஷனுக்கு முன்னாடி இருக்கனோட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் வந்து மூவ் ஆகணும். அப்புறமா வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி லாஜிக்குள்ள நான் என்னென்னு பண்ணணும்? ஓ லாஸ்ட்டுங்கிறது இங்கே இருக்குது.
ஃபஸ்ட்டு செகண்டோட தான் இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் வச்சு சொல்கிறேனே, லாஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1000ங்கிறது இந்த நோட் தானே. ஸோ இந்த நோட் தான் பொசிஷனுக்கு முன்னாடி இருக்க நோடா இல்லை அப்படின்னா லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ லாஸ்ட்டுங்கிறது 1000th அட்ரஸ், ஓகேங்களா. 1000th அட்ரஸுங்கிறது இந்த நோடு வந்து அது இல்லை. ஸோ அதனால் இந்த நோடை வந்து லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன்னா இதுதான் லாஸ்ட். இப்போ லாஸ்ட்டுங்கிறது இந்த நோட பாயிண்ட் பண்ணிருக்கு. இப்போ லாஸ்ட்டோட வேல்யூ வந்து லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டோட வேல்யூ மாற்றிடுறேன் அப்படின்னா லாஸ்ட்டோட வேல்யூ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1000 இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து செக் பண்ணுங்கள். I = 2 ≤ பொசிஷனோட வேல்யூ இங்கே என்னன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் 3 - 1 2. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு கேஸ்க்குள்ளே வரும். லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்னா என்ன, லாஸ்ட்டு இப்போ இதுதான் பாயிண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டோட நெக்ஸ்ட்டோட வேல்யூ 2000. ஸோ இப்போ 2000 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும், ஓகேங்க. 1000லேருந்து 2000 மாறிட்டு இருக்கும், ஓகேவா. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல, ஓகே. இது மாதிரி பண்ணிவிட்டேன். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2லேருந்து 3 மாறி இருக்கும். 3 மாறும்போது எனக்கு கேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுது. அப்படின்னா 2000 இந்த அட்ரஸ் தான் வந்து பொசிஷனோருக்கு முன்னாடி இருக்க நோடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து 4-5 நோடு கிரியேட் பண்ணிட்டு நடுவில் வந்து ஏதாவது ஒரு நோடுக்கு வந்து செக் பண்ணி பாருங்களேன். இந்த லாஸ்ட்டுங்கிறது இந்த லாஜிக் மூலியமாக வந்து அதுக்கு முந்தின நோடு எதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லாஜிக், ஓகே. இது போல் நான் வந்து பொசிஷனுக்கு முன்னாடி இருக்க நோடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக இங்கே தான் பாயிண்ட் பண்ணிருக்கு, ஓகேவா. இப்போ லாஸ்ட்டுங்கிறது இங்கெல்லாம் இல்லை, இப்போ இதுதான். இப்போ இதை வச்சே இப்போது நான் லாஜிக் சொல்கிறேன். இப்போது இதுங்கிறது நோடு, கரெக்டாக. இப்போ இது நோடு தானே, ஏன்னா இங்கே கிரியேட் பண்ணும்போது நோடு இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நோடோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தான் வந்து லாஸ்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம், ஓகேவா. நோடோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண பாருங்கள். இப்போ நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ 3000 கொண்டு வரணும். ஸோ 3000 கொண்டு வரணும்னா அந்த 3000ங்கிறது எதன் மூலியமாக கொண்டு வரலாம், லாஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு எழுதிடலாமா. இப்படி எழுதிட்டா நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூவாக எழுத சொல்கிறேன். லாஸ்ட்டுங்கிறது இது, லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூ 3000 வந்து நோடோட நெக்ஸ்ட் வேல்யூக்கு எழுத சொல்கிறேன். ஸோ நோடோட நெக்ஸ்ட் வேல்யூங்க 3000 சொல்லிட்டு வந்துருமா. ஸோ அப்போது எனக்கு இதுக்கும் வந்து இப்போ நோட் கிரியேட் ஆகிருக்கு. பட் இந்த நோடு இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கு. நெக்ஸ்ட் லைனில் இப்போது இது வந்து கரெக்டாக ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இதுக்கும் மட்டும்தான் இப்போ லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, கரெக்ட் தானே. ஏன்னா இப்போ இதுவும் வந்து இதுக்கு தான் பாயிண்ட் பண்ணிட்டு இதுவும் இது தான் பாயிண்ட் பண்ணிட்டு இது மாதிரி எழுதுனா வந்து இந்த நோட் பாருங்கள் இது கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அடுத்தது தான் இது வரணும், இதுக்கு அடுத்தது இது வரணும், இதுக்கு அடுத்து தான் அதுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா டேட்டா ஃபீல்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லிங்க் ஃபீல்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அட்ரஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போது இதை மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணோம். லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூவை வந்து நோடு ஏன் இப்படி எழுதியிருக்கேன், லாஸ்ட்டுங்கிறது இப்போது இதுதானே. லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மாற்றணும், 4000 சொல்லிட்டு மாற்றணும். 4000 அட்ரஸ் எதில் இருக்குது, நோட்டில் தானே இருக்குது. ஸோ லாஸ்ட்டோட நெக்ஸ்ட் வேல்யூ நோட் சொல்லிட்டு எழுதிட்டேன்னா அந்த 4000ங்கிறது இங்கே டேரெக்டாக இங்கே போயிடும். ஸோ இப்போ எனக்கு லிங்க் இப்படி கிரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இது போல் லாஜிக் எழுதியிருக்கேன். இது மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவுட்புட் இது மாதிரி வந்துடும், ஓகேவா. இப்போ இது ப்ரோக்ராமிங் டைமில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஆடட் கிவன் பொசிஷன் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் 4 கேஸ் தான் இருந்திருக்கும். இப்போ அட் கிவன் பொசிஷன் அந்த கேஸ் ஃபங்க்ஷன் காலை வந்து யூஸ் பண்ணுறதுனால அது வந்து தேர்ட் பொசிஷன் எண்டுக்கு அடுத்ததாக ஆடட் எண்ட் அந்த கேஸ்க்கு அடுத்ததாக ஆடட் கிவன் பொசிஷனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி இந்த பிரிண்ட்எஃப்லையும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் ஆடட் கிவன் பொசிஷன் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் கீழே தான் அதோட டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். இது எதுக்காகன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இன் சிங்கிற கான்செப்டில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எழுதியாச்சு, மெயின் ஃபங்க்ஷனில் என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி எழுதியாச்சு. அதே போல் இங்கே ப்ரோக்ராம் எண்டடுங்கிறது 5ல் முடியுது. ஸோ அதனால் 5ங்கிறது இங்கே கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா கிளியராக புரியும். இப்போது மெயின் ஃபங்க்ஷன் கீழே வந்து அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நோட்ஸில் பார்த்தது அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் இந்த லைனை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நோட்டிஃபை மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த லைனை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணாதது உங்கள் விருப்பம். இப்போது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். 0 எரர்ஸ் 0 வார்னிங் தான் வந்திருக்கு. என்டர் யுவர் சாய்ஸ்.
அந்த 10 20 30 அந்த 3 டேட்டா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நோட்டில் பார்த்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஆடட் எண்ட் அந்த கான்செப்ட் அது மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் 10 20 30ங்கிறது வரிசையாக வரும். ஆடட் பிகினிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா 30 20 10ங்கிறது அவுட்புட்டாக வரும். எனக்கு 10 20 30 அவுட்புட்டாக வேணும். அதனால் வந்து ஆடட் எண்ட் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் மட்டும் அது மாதிரி வரும். ஏன்னா அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 2 சொல்லி என்டர் பண்ணிவிட்டு என்டர் த டேட்டான்னு சொல்லி கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து 10 தானே, 10 என்டர் பண்ணி டேட்டா இன்சர்ட் வந்துச்சு. மறுபடியும் ஆடட் எண்டு அந்த கான்செப்ட் தான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு 20 சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்டர் யுவர் சாய்ஸ் 2 வந்து கால் பண்ணிவிட்டு 30ங்கிறது என்டர் பண்ணுறேன். ஸோ 30ங்கிறதும் இப்போது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 4. ஸோ 4 என்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணால் 10 20 30ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது நான் வந்து இந்த நேரத்தில் தான் அந்த 22ங்கிற கிவன் பொசிஷனை வந்து 22ங்கிற டேட்டாவை வந்து தேர்ட் பொசிஷனில் போய்ட்டு என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆடட் கிவன் பொசிஷன் அதுதானே அந்த கான்செப்ட் தானே. ஸோ 3ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு என்டர் த டேட்டா. நான் வந்து இந்த லைனை வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக நானும் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ என்டர் த டேட்டா இன்சர்ட் நோடு அட் கிவன் பொசிஷன் கான்செப்ட். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. நான் என்ன டேட்டா தரப்போகிறேன், 22ங்கிற டேட்டா தரப்போகிறேன். ஸோ 22ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் சொல்லி கொடுத்தேன்னா என்டர் த இன்சர்ட் பொசிஷன் எந்த இடத்துல வந்து நோடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க சொல்லிட்டு கேட்குது. நான் இதில் 3 தானே கொடுத்தேன். ஸோ 3 சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணனா டேட்டா இன்சர்ட் சொல்லி வந்துச்சு. இப்போ அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா சொல்லிட்டு என்டர் யுவர் சாய்ஸ் சொல்லி கேட்குது. அவுட்புட் செக் பண்ணணும்னா டிஸ்பிளே அதை தான் நான் கால் பண்ணணும். ஸோ இதை கால் பண்ணால் 10 20 22 30 கரெக்டாக வந்து அந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் ஆயிருக்கா. 20க்கும் 30க்கும் தேர்ட் பொசிஷனில் போயிட்டு இன்சர்ட் ஆயிருக்கா. ஸோ இப்படி தான் வந்து இந்த நோடை வந்து ஒரு மிடில் பொசிஷனில் போயிட்டு ஸ்டோர் பண்ணலாம். இதுவே எக்ஸப்ஷன் கேஸ். மோஸ்ட்லி வந்து எக்ஸப்ஷன் கேஸ்லாம் வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்க மாட்டாங்க. கொடுக்குற பொசிஷனில் எப்படி வந்து ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ண தெரியுதான்னு சொல்லிட்டு தான் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க, தவிர வந்து எக்ஸப்ஷன் கேஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஹோம் பேஜில் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து அந்த கோடை உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸப்ஷன் கேஸ்லாம் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படியும் கிடைக்கலனா வந்து அந்த கோடை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.